நேயர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என வள்ளுவரும், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என பாரதியாரும் புகழ்ந்து கூறிய ஒரு தமிழர் திருநாள் நம் தைப்பொங்கல் திருநாள். ஆகவே உலகெங்கும் இருக்கும் தமிழர்களுக்கும் ஒட்டுமொத்த உலகத்தினருக்கும் பொங்கல் கொண்டாடி வரும் அனைவருக்கும் என் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாங்க பொங்கலுக்கும் ஆயுர்வேதாவுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொங்கல் முழுக்க முழுக்க ஒரு ஆயுர்வேத பண்டிகைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சூரியன் தட்சிணாயனால இருந்து உத்தராயணாக்கு மாறுற ஒரு நாளை தான் தை திங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் மகர ராசியை நோக்கி பெயர்ந்து போகுங்க. அதனாலதான் அன்னைக்கு மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல எல்லாம் ஸ்பெஷலான ஃபுட்ஸ், அதாவது இந்த பம்கின், அவரக்காய் போன்ற காய்கறிகள்லாம் சேர்த்து ஒரு ஸ்பெஷலான ஃபுட் எல்லாம் பண்ணி நீங்க கொண்டாடுவீங்க. இது எல்லாமே அடுத்து வர காலநிலைகளுக்கு ஏற்ப நம்ம உடம்ப கட்டுப்படுத்துற ஒரு உணவு பழக்கங்கள்ங்க. அது மகர சங்கராந்திங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் போகி அப்படின்னு சொல்லுவாங்க. காலங்காலமா உங்க ஃப்ரெண்டு கூட ஒரு பழைய ஜோக்க பண்ணிருப்பாருங்க. பழசலை போட்டு எரிக்கணும்னா உங்களையும் சேர்த்து எரிச்சிடலான்னு. என்னதான் பழச போட்டு எரிச்சாலும் அவங்க அந்த ஜோக்கை எரிக்க மாட்டாங்க. சரி, அது நமக்கு தேவையில்லை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னா வள்ளுவர் சொன்ன மாதிரி புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம உள்ள தூய்மையை பண்ணணுங்க. மனசுல இருக்க கெட்ட எண்ணங்கள் எல்லாத்தையுமே அழிக்கிறதா இந்த போகி பண்டிகை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சூரிய பொங்கல். அதாவது ஒரு நாள் நம்ம அயன்மேன், அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட கேட்ட போது வாட் இஸ் யுவர் கல்ச்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவரு அக்ரிகல்ச்சர் இஸ் அவர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காருங்க. அந்த அளவுக்கு நம்ம நாட்டுக்கு அக்ரிகல்ச்சர் ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டும் இல்லாம 6 மாசமா விதைச்ச நெல் எல்லாத்தையுமே அன்னைக்கு அறுவடை பண்ணுவாங்க. அதனாலதான் இதை அறுவடை திருநாள் அப்படின்னு கூட சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம அறுவடை பண்ணது மட்டும் இல்லாம அது நெல் விளைய உதவியா இருந்த பஞ்சமகா பூதங்களுக்கும் நன்றி செலுத்துற ஒரு திருநாள் தாங்க இந்த பொங்கல். அதாவது பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த நிலத்தை சுத்தப்படுத்தி நிலத்துக்கு நன்றி கூறுவாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கு மேல ஒரு பானையை வச்சு அதுல தண்ணி ஊத்தி தண்ணிக்கு நன்றி சொல்லுவாங்க. அண்ட் பொங்கல் வைக்க முக்கியமானது நெருப்பு. நெருப்பை வச்சு அதுக்கு நெருப்புக்கு நன்றி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நெருப்பு எரிய முக்கியமான ஒரு விஷயம் காத்து. காத்துக்கு நன்றி சொல்லி கடைசியா பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஆகாயத்தை பார்த்து சூரியனை பார்த்து நன்றி சொல்லுவாங்க. அதுதான் பொங்கல் திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நன்றி செலுத்துறதோட மட்டும் இல்லாம அத்தனை நாள் பாத்துட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருந்த குளிர்காலம் எல்லாத்துலயுமே குழந்தைகளுக்கு முதலா நிறைய நோய்கள் வந்திருக்கும். அதாவது இந்த காய்ச்சல், சளி போன்றதெல்லாம். அதெல்லாம் எதனாலன்னு பாத்தீங்கன்னா சூரியன் இல்லாதனால. ஆனா இந்த பொங்கலுக்கு அப்புறம் சூரியனோட டாமினேஷன் அதிகமா இருக்கும். அது மூலமா நம்மளுக்கு விட்டமின் டி கிடைக்கிறது மட்டும் இல்லாம தோஷங்கள் சமநிலை ஆகிறது, இந்த மாதிரியான நோய்கள் வர்றது எல்லாமே சரியாயிடுங்க. அது மட்டும் இல்லாம பொங்கல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்ப்போம். வெல்லம், திராட்சை, முந்திரி, இது எல்லாமே. இது எல்லாமே அடுத்து வர காலகட்டத்துக்கு தோஷத்தை சமநிலைப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்ம ஹெல்த்துக்கும் நிறைய பெனிஃபிட்ஸை கொடுக்குங்க. இதுதான் இந்த பொங்கல். அடுத்த நாள் பாத்துக்கிட்டீங்கன்னா மாட்டு பொங்கல் வருங்க. இது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுழன்றும் ஏற்பினது உலகம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குங்க. அதாவது நம்ம நாட்டுக்கே விவசாயம் ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மாடு. ஏன்னு பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்திய நாட்டுல தாங்க எல்லாத்தையுமே நம்ம தெய்வமா மதிச்சு கும்பிடுவோம். அந்த வகையில விவசாயத்துக்கும் உதவியா இருந்த நம்ம மாட்டை நன்றி செலுத்துற ஒரு விஷயம் தான் மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி நம்ம கொண்டாடுவோம். அது மட்டும் இல்லாம எத்தனையோ விளையாட்டுகளை நம்ம விளையாண்டாலும் வீரத்தை பறைசாற்ற ஒரு விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அதுவும் இந்த மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம நாட்டுல நடக்குங்க. அண்ட் 3வது நாள் பாத்துட்டீங்கன்னா காணும் பொங்கல். காணும் பொங்கல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல விதவிதமான பலகாரங்கள்லாம் செஞ்சு நம்ம சொந்த பந்தங்கள் கூடயும் நண்பர்கள் கூடயும் அந்த நாளை நல்லபடியா கொண்டாட ஒரு நாள் தாங்க காணும் பொங்கல். இந்த நாள்ல நம்மளோட உறவு முறை ரொம்ப நெருக்கமாகும். அண்ட் நம்மளோட பழக்க வழக்கங்களும் இனிமையாகுங்க. அதுதான் இந்த பொங்கல் திருநாள். ஸோ பொங்கல் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது மொத்தமா நம்ம பாரம்பரியத்தையும் நம்ம பழக்க வழக்கங்களையும் பறைசாற்ற ஒரு திருவிழாங்க. ஸோ நீங்களும் கொண்டாடுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள்.